ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கட்டுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் வியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகள் மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருப்பியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்முகி வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி 11/3/2017 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். 7 நாட்டு சனின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஏழரை ஆண்டு சனின்னு சொன்ன உடனே கெடுதி தான் அப்படின்னு ஒரு நினப்பு. அது இல்லாத சின்ன குழந்தைகளுக்கு 7 நாட்டு சனி வந்தால் கூட நம்ம அதிக அளவு பயப்படுறோம். ஆனால் நம்ம பயப்படுற அளவு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாதுன்றதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்போ சாதாரணமாக 7.5 ஆண்டு சனின்றது வழக்கத்தில் 7.5 வருஷம்னாலும் ஒரு 3 மாதம் முன்ன பின்ன கூட வரலாம். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனியை கொண்டும் அஷ்டம சனியை கொண்டும் கூட பயப்படுவான். சின்ன குழந்தை 6 மாத குழந்தை 2 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை கூட 7 நாட்டு சனின்னு நம்ம பயப்படுறோம், என்ன பரிகாரம் பண்ணுறதுன்னு. ஆனால் ரொம்ப சிறிய குழந்தைகளாக இருந்தால் நம்ம பயப்பட வேண்டான்றதுக்கு ஒரு கதை கூட உண்டு. அதாவது யாக்ஞவல்லிகன் ஒரு மகாமுனி. பொதுவாக இந்த மகரிஷிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தபஸ் பண்ணுவாள். அவள் நாக்கில் எப்பயும் சரஸ்வதி இருப்பாள். அவள் என்ன சொன்னாலும் அது பலிதமாயிடும்னு ஒரு இது உண்டு. அவருக்கு ஒரு சகோதரி தங்க. அவரோட பையன் பிப்லாதன்னு ஒரு 16 வயசு குழந்தை. இப்போ அந்த பையனுக்கு 16 வயசு குழந்தை 7.5 ஆண்டு சனி பிடிக்கிறது. அந்த பையனுக்கு 7.5 ஆண்டு சனி பிடிக்கிறது. 7 நாட்டு சனின்னு எல்லாருக்கும் தெரியும். கஷ்டங்கள் வரும், தொல்லை வரும், சோதனை வரும், பிரச்சனை வரும், மனக்கலக்கம்லாம் வரும். இந்த மாதிரி அந்த பையனுக்கும் வருது. எப்பயுமே சகோதரி என்ன பண்ணுவாள், கூட பிறந்தவாக்கிட்ட தானே கஷ்டத்தை சொல்லுவாள். இந்த மகரிஷிக்கிட்ட போய் கஷ்டத்தை சொல்கிறாள். உடனே கோபம் கொண்டு சனீஸ்வர பகவானை சபிக்கிறேன்றார். உடனே சனி பகவான் மகரிஷி இல்லையா, அதனால் அவர்கிட்ட போய் என்னை மன்னிக்கணும், இந்த மாதிரி தெரியாமல் நடந்து போச்சுன்னு கேட்குறார். உடனே மகரிஷி என்ன சொல்கிறார் பெருந்தன்மையோட, சரி உன்னை நான் சவிக்கலை, ஆனால் இந்த மாதிரி குழந்தைகளை பிடிக்காது என்றார். அதுலேருந்து சனி பகவானும் 16 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 7.5 ஆண்டு சனியோ அட்டம சனியோ அதிக அட்டத்தை தரமாட்டேன் அப்படின்னு சொன்னதாக சொல்வாள். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.